எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல ஒரு சென்டிமெண்டான நிகழ்ச்சி நடந்துருச்சு நண்பர்களே. ஒரு நண்பர் சொல்றாரு அவருடைய மகனுக்காக 3500 பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வாங்கியிருக்கு அப்படின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கே சாப்பாட்டு வேலை முடிஞ்சிருச்சு. சாப்பாடு எக்ஸ்பென்ஸ் ஈஸியாக இதுல இருந்து எடுத்துடலாம். ஒரு உதாரணத்துக்கு இவங்க 12 ரூபா டிவிடெண்ட் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்காங்க வருஷமானா. அப்போ 3500 ஷேருக்கு ஆல்மோஸ்ட் 42,000 ரூபா ஆச்சு. அந்த ஷேர் மேல இப்ப 100 ரூபாயில இருக்கு, 105 ரூபா போறா அல்லது 140 ரூபா போறா அல்லது கீழே 70 ரூபா போறா 80 ரூபா போறா, அது நோக்கம் அல்ல. அது பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல. ஏஸ்லாங்கஸ் இவன் 12 ரூபா தொடர்ந்து ஏன்னா இவனுடைய சொத்துக்கள் அந்த மாதிரி இவனால இந்த கம்பெனினால தொடர்ந்து வருமானம் அப்படின்றது பண்ண முடியும். இந்த பிஜி இன்வெஸ்ட்னுடைய ரிசல்ட்ஸ் நாம பார்க்குறோம், தொடர்ந்து 4-5 வருஷத்துக்கு பார்க்குறோம். அவங்கனால ஒரு மாதிரி பணம் தொடர்ந்து அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியாது. சில நேரங்களில் எப்பாவது சில காரணங்களுக்காக அவங்க லாஸ் மேக்கிங்காக இருந்தாலும் அடுத்த வருஷமே அதையும் சேர்த்து லாபத்துக்கு திரும்பிடுறான். வெளிநாடுகள் இப்படி தான் பண்ணுறாங்க. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எடுத்து பார்த்தோம்னா ஒரு உதாரணத்துக்கு பிலிப்ஸ் ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, வருங்கால சந்ததியினருக்காக இந்த மாதிரி கேஷ் ஜென்ரேட் ஆகக்கூடிய அசட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நீங்களும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க உன்னை பெத்ததுக்கு நான் சாப்பாடு போட்டுறேன்டா அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே இவர் இவருடைய மகனுக்கு மட்டும் இல்லை 7 ஜென்மத்துக்கு இவர் அந்த உணவு அப்படின்ற பிரச்சனை எடுத்துட்டதா தான் நான் பார்க்குறேன். இவருடைய கடமை இப்பவே சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டாரு. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஒரு ஷேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேர் நல்லா தான் நிற்காம போய்கிட்டு இருந்தா. இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். என்னைக்கெல்லாம் ஒருத்தருடைய பிஸ்னஸ்க்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி நியூஸ் வருதோ அப்போ அந்த ஷேர் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த ஏஞ்சல் ஒன் ஏறிக்கொண்டு இருந்த சமயத்தில் ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரி ஷேர் வந்துச்சு. அவங்க ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இனிமேல் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற நியூஸ் வந்த உடனே அதுக்கப்புறம் இந்த ஏஞ்சல் ஒன் மந்திரம் போட்ட மாதிரி கட்டுப்பட்டுட்டான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்படித்தான் ஒரு காலத்தில் ஏஷியன் பெயிண்ட்னு ஒரு ஷேர் இருந்தது. அவன் தங்கமான பையன். அவன் ஒரு குறிப்பிட்ட டவுன் வந்தா மறுபடியும் அப் ஆயிடுவான். இப்படியே தான் அவன் பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பேற்பட்ட தங்கமான பையனாலேயே இப்போ இந்த ஷேர் கீழே இறங்கி கரெக்டாக இந்த சமயத்தில் கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றவங்க போட்டியாளராக உள்ள வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 வருஷமா இறங்கினவன் தான் இப்போ அவனால் ஏற முடியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கான். அவன் மட்டும் இல்லை, இந்த கன்சை நெரோலாக் பெயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு வருஷ பீரியட்ல பார்க்கும்போது 341 ரூபாய் இருந்தவன் இறங்கி கிடக்குறான். இந்த பெர்கர் பெயிண்ட் அவனு ஒரு வருஷ பீரியட்ல பார்த்தீங்கன்னா மேலே 700 ரூபா பக்கம் இருந்தவன் இப்போ 450 ரூபா இருக்கான். ஸோ நியூஸ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல் ஒன் ஒருத்தர் போய் வாங்குறாங்க அப்படின்னா அப்போ அதெல்லாம் 4-5 பீரியட்ல 1, 2, 3, 4-5 பீரியட்ல கீழே விழுந்தாலும் ஏவரேஜ் பண்ணி மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ட்ரு பண்ணும். இல்லைன்னா அமைதியாக இருக்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஒரு நண்பர் சொல்றாரு எஃப்ஐஸ் வரலாறு காணாத அளவுல 1 லட்சம் கோடிக்கு பக்கம் வாங்கி 1 லட்சம் கோடிக்கு பக்கம் விற்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு சரியான லாபம் வந்திருக்குமே அப்படின்ற மாதிரி நண்பர் சிரிக்கிறாரு. ஆனா இதை தான் எல்லாருமே லைக் பண்றாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு வேர்ல்டு பேங்க் நம்மளுக்கு கடன் கொடுக்குது அப்படின்னா அவன் என்ன சொல்றான்னா, நீ பொதுமக்கள்கிட்ட இருந்து அதிகமாக டேக்ஸ் வசூலி, நீ சிக்கனத்தை கடைபிடி, உங்களுடைய அதிகாரிகளுக்கு கம்மியாக சம்பளம் கொடு அப்படின்ற சமயத்தில் தான் லைக் பண்றாங்க. அதே மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து நம்மளுடைய மார்க்கெட்ல கொண்டு பணம் போடுறாங்கன்னா நீ உன்னுடைய கவர்மெண்ட் கஜானாவை நிரப்பி காண்பி அப்படின்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இப்போ கரண்ட் பில்லை ஏற்றி விட்டாங்க, பால் விலை ஏற்றி விட்டாங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரேட்டை ஏற்றி விட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு எக்கனாமிஸ்ட் பேனல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனா ஏதாவது ஒரு பேனல் எக்கனாமிஸ்டோட டிஸ்கஸ் பண்ணல, இந்த மாதிரி உன்னுடைய கஜானாவை நிரப்பு, அப்பதான் நீ ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும், அப்பதான் உனக்கு அதிகமா கடன் கொடுப்பாங்க, கடன் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளப்பி விடுறதான். சோ ஒரு வகையில கவர்மெண்ட்டினுடைய கஜானா நம்புறது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்ல விஷயம் தான். இங்க பாருங்க, ஒரு நண்பர் சொல்றாரு இந்த ஒரு டெக்னிக்கே போதுங்க, எனக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி என்ன அந்த ஒரு டெக்னிக் அப்படின்ற சாராம்சத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இஎம்ஏ அதாவது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது 20 நாள், 50 நாள், 200 நாள் எடுத்து பாருங்க. இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு ஃபிளாட்டா இருக்கணும், இந்த மாதிரி ஃபிளாட்டா இருக்கணும். இல்லைன்னா அந்த 3 ஏவரேஜ் விலையை இப்படி ஏறு முகத்துல இருக்கணும். இப்போ இந்த ஏயு பேங்க் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த 20, 200, 50 அப்படின்ற ஏவரேஜ் பிரைசஸ் எல்லாம் இப்போ ஒரு மாதிரி ஃபிளாட்டா இருக்கான். அப்புறம் என்ன சொல்றாரு, இந்த 3 ஏவரேஜ் பிரைஸ்மே கொஞ்சம் நெருக்கமா இருக்கணும். அதாவது இந்த 3 ஏவரேஜ் பிரைஸ் இப்படி நெருக்கமா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படின்றார். அந்த நெருக்கமா இருந்ததுக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட்னுடைய பிரைஸ் இப்படி கீழே உளுந்துட்டு இப்படி கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கணும்.
இப்போ இந்த ஏயு பேங்க் பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் கிராஸ் ஆகல, 2 தான் கிராஸ் பண்ணியிருக்கான், இன்னும் 200 MA தாண்டல. இதே இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்த ஒரு காலத்தில் அல்லது ஏறுமுகத்தில் இருந்த காலத்தில் அந்த ப்ரைஸ் வந்து கீழே இருந்து அப்படியே தாண்டியிருக்கான். ஸோ அப்போ இந்த இடத்துல தாண்டியிருக்கானா? அப்படி மேலே தாண்டும் போது ஏதாவது வால்யூம் அதிகமாக யாராவது வாங்கி விற்றுருக்காங்களா அப்படின்ற மாதிரி பாருங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக ஃபிபனோக்கி கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்ல. அப்போ நீங்கள் இதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸில் அவன் தாண்டும் பொழுது, இந்த இடத்த நாளையும் தாண்டும் பொழுது இங்கெல்லாம் வால்யூமே நடக்கல, ஆனால் இந்த இடத்துல ஒரு வால்யூம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த வால்யூம் அப்படின்றது நடக்கும் பொழுது ப்ளஸ் அடிஷ்னலாக நம்மளுடைய லேட்டஸ்ட் ஸ்விங் ஹையிலிருந்து, ஒரு உதாரணத்துக்கு இதுதான் லேட்டஸ்ட் ஸ்விங் ஹை, அந்த லேட்டஸ்ட் ஸ்விங் லோ இது, இங்கிருந்து இப்படி திரும்பும் பொழுது ஆல்மோஸ்ட் 38 to 50% ஃபிபனோக்கி படி தாண்டிட்டானா அது இன்னொரு கன்ஃபர்மேஷன் அப்படின்றாப்ல. ஆக மொத்தம் இந்த மாதிரி பண்ணினோம்னாக்கா நம்ம வின் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம், நம்ம சங்கத்துக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. நீங்க இவர் எழுதியிருக்கிறத பார்த்து படிச்சு தெரிஞ்சுங்க. அப்படி இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது புரியல அப்படின்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த எக்ஸாம்பிளை யோசிச்சு பாருங்க. நண்பர்களே, ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. நம்ம முருகன் நண்பர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எக்ஸிட் போல்ல பிஜேபி வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்றாரு. இன்னொரு நண்பர் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, இந்தியன்ஸ் அலைன்ஸ் தான் ஜெயிக்க பண்ண போது, 320 சீட் ராகுலுக்கு வரப்போது, அவர் தான் PM அப்படின்றாப்ல. நான் என்னன்றேன்னா, யாரோ ஜெயிச்சுட்டு போறாங்க, இந்த மதம் அரசியல் இந்த ரெண்டையும் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நல்லதா இருக்கக்கூடிய மனுஷன் அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய நல்ல வார்த்தைகள் எல்லாம் சாக்கடையா மாறிடும் அப்படின்றத நான் கண்கூடா கண்டிருக்கேன். அதனால யாரோ ஜெயிச்சுட்டு போறாங்க, நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் ஏறினா சரி அல்லது இறங்குனா சும்மா 10-100 பாயிண்ட் இறங்கி வேஸ்ட், கீழே உழுகிற மாதிரி இருந்தால் ஒரு 30% இறங்கணும், அப்பதான் பணத்தை சரிச்சுட முடியும். நான் நேற்று தான் சவால் விட்டுட்டு இருந்தேன், கரடிகளே முடிஞ்சா இன்னும் 2 நாள் தான் இருக்கு, முடிஞ்ச நிஃப்டி வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுக்கிட்டு இருந்தேன். வேண்டாம், தயவு செய்து சவால் விடாதீங்க, கரடிங்க ரொம்ப டேஞ்சர், அவன் 2 நாளில் வேணாலும் இந்த கேப்பை ஃபில் பண்ணாலும் ஆச்சரியப்படுறீங்களா அப்படின்றப்பல ஒரு நண்பர். நோ, நான் சவால்லாம் விட்டு அவனை வான்னு கூப்பிடல, பட் முடிஞ்சா உன்னால முடிஞ்சதை முடிச்சு காட்டுற அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்குறேன். எனக்கு என்ன அப்படின்னா உள்ள ஒரு ஆசை என்னன்னா, ஒருவேளை நிஃப்டி இறங்கினா இங்கே கொஞ்சம் பணத்தை சரிச்சு விட்டுறலாமே அப்படின்னு தான். ஒரு நண்பர் சொல்றாப்ல, இந்த ரட்டன் இந்தியா அப்படின்ற ஒரு ஷேரு திடீர்னு 10,000 கோடி லாபம் பண்ணதா காமிச்சிருக்காங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாப்ல. நம்ம போய் செக் பண்ணி பார்க்குறோம், ஒருவேளை ரட்டன் இந்தியா அப்படி தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, ஆமாம், திடீர்னு 1000 கோடியே லாஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கம்பெனி சேல்ஸே இன்க்ரீஸ் ஆகலை, சேல்ஸ் தொடர்ந்து ஒரே சேல்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பட் 8,800 கோடி லாபம்னு காட்டுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த குவார்ட்டரில் அதர் இன்கம்னு போட்டுட்டு அவங்க ஏதாவது சொத்தை விற்றாங்களா இல்லை வாங்கினாங்களா, என்ன பண்ணாங்கன்னே தெரில, நம்மளுக்கு தெரியல. பட் இந்த நியூஸ் எல்லாம் நம்ம போய் அலசி ஆராய்ச்சி பார்த்தா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் அவங்க இந்த மாதிரி 10,635 கோடி அப்படின்ற மாதிரி சம்பாதிச்சிருக்கிறதா காமிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய சார்ட் என்பது பார்க்கும்போது அவன் ஆல்ரெடி மேலே ஏறிட்டான் இந்த நியூஸை வச்சுக்கிட்டு. ஸோ 5 இயர் பீரியடில் பார்க்குறோம், எந்த பீரியடில் பார்த்தாலும் இப்போ அவன் ஆல்ரெடி ஹையில் தான் இருக்கான். ஒருவேளை இப்போதான் அவனுடைய ஸ்பீடு ஆரம்பிச்சு அடுத்தது 30 ரூபா 40 ரூபாய்ன்னு போறானா அப்படின்றது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஸ்டாக்குகள் எல்லாம் வந்து பணம் சும்மா கிடக்குது, எல்லாமே நம்ம பண்ணிட்டோம், வீடு வாசல் எல்லாத்தையும் வாங்கிட்டோம், ஷேர் மார்க்கெட்லேயும் நல்ல ஷேர்களெல்லாம் வாங்கிட்டோம், இன்னுமே பணம் எக்கச்சக்கமாக கிடக்குது அப்படின்றவங்களுக்கான ஷேராக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா மற்றவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அது எப்படி நம்ம நம்புறது என்ன அப்படின்றது பேசாமல் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறதா நல்லது. இங்கே பாருங்க, ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, அடடா ட்ரேடிங் பண்ணி இவர் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப எச்சரிக்கையாக ட்ரேட் பண்ணுறவர் தான், அவருக்கே அன்றைக்கி 2,500 ரூபா கும்பப்பாடி விட்டுருச்சு. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது ரொம்பவுமே கஷ்டமானது. இன்னொரு நண்பர் கூட சொல்கிறாரு பாருங்க, அவருக்கும் வந்து பிளட் ப்ரெஷரே ஏறி போச்சு போல இந்த ஷேர் ட்ரேடிங் வந்து. ஏன் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து யாருமே ஜெயிக்க முடியாதா, யாரும் புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உண்மைதான், 100ல் 10 பேர் தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் ஜெயிக்க முடியும். அதுக்கு முக்கிய காரணம், ஒருத்தர் விற்கிறாரு, இன்னொருத்தர் வாங்குறாரு, 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அது மோஸ்ட்லி விற்கிறவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி அதனுடைய ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருக்கு. அதனால நீங்க ட்ரேடிங் பண்றதை தவிர்த்துட்டு, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களாங்க, நானும் பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் படிச்சிருக்கேன். நிறைய பேர் ட்ரேடிங்ல லாஸ் பண்ணவங்க இருக்காங்க. அப்புறம் லாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லாஸை எப்படி ரெக்கவர் பண்ணியிருக்காங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டுகளில் அல்லது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்குகளை வாங்கி அல்லது ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கி வச்சு ஒரு 10 நாள் 1 மாதம் கழித்து விற்று அந்த மாதிரி லாபம் பண்ணி தான் அந்த லாஸை சரி கட்டியிருக்காங்க. அதுக்கு ஒரு வாழும் உதாரணம் நானும் தான்.
நானும் F&Oல லாஸ் பண்ணியிருக்கேன். கடைசியில் பார்த்தா அந்த லாஸுக்கு மேலே எனக்கு வருமானம் அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்டுகள்லையும் இண்டிவிஜுவல் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயும் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டு பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு. அஃப்கோர்ஸ் எனக்கு மார்க்கெட் ஹெல்ப் பண்ணுச்சு. இனி அடுத்து வர 5 வருஷம் மார்க்கெட் ஓஹோ அப்படின்னு இருக்கணும்னா இன்னும் 2 நாளில் நம்மளுக்கு முடிவு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பல்காக போட்டு 10 வருஷமோ அல்லது 5 வருஷமோ கழிச்சு கூட ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்றது நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதனால் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பாருங்கள். அது ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு நான் மட்டும் இல்லை, பல சப்ஸ்கிரைபர்கள் உதாரணம் எத்தனையோ பேர் கமெண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணால் இன்னொரு இடம் வேணாலும் நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன் இந்த வீடியோவில். யாராவது ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த லாஸை மீட் எடுத்துருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது ட்ரேடிங்கில் போய் லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த கமெண்ட் ரொம்ப உதவியாக இருக்கும். நண்பர்களே, இந்த ஒரு விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம 3 மாதம் கழிச்சு தான், அதுவும் 1% மேலே வாங்கி விற்கிறாங்க அப்படின்னா தான் யார் எந்த FIIs எந்த ஸ்டாக்ஸை வாங்கினாங்க எந்த ஸ்டாக்ஸை விற்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். நானும் பல இடங்களில் தேடி பார்த்துட்டேன். டெய்லி பேசிஸ்லையோ அல்லது வீக்லி பேசிஸ்லையோ என்னால் பிடிக்க முடியல. ஒரு குவார்ட்டர்லி பேசிஸில் தான் FIIs எதை வாங்கியிருக்காங்க எதை விற்றுருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். அது 1% மேலே இருந்தா அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் யாராவது இந்த இன்ஃபர்மேஷன் இல்லை காசு கொடுத்தா கிடைக்கும், ஏதாவது NSE இந்தியாலையோ அல்லது வேறு எங்கேயாவது காசு கொடுத்தா கிடைக்கும் அப்படின்னா சொல்லுங்கள். அது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்குள்ள இருந்தால் நான் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்குறேன். நண்பர்களே, இப்போ கூட பாருங்கள், ட்ரேடிங் பண்ணி லாஸ் ஆனவங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் வந்து 500 ITC 200 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருக்காரு. அப்போ இவருக்கெல்லாம் வந்து வருஷமான எப்படி ஒரு 15 ரூபா டிவிடெண்ட் கிடைக்குதுன்னா அதுவே ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7% பக்கம் டிவிடெண்ட் ஈல்டு அவருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அவருக்கு 50 ITC, அதாவது மினிமமாக சொல்கிறாப்ல, சரி 50 ITC ஹோட்டல் கிடைக்கும். ஆனால் அது என்ன ரேட்டில் லிஸ்ட் ஆகும் அப்படின்றது யாருனாலும் இப்போ வரைக்கும் கெஸ் பண்ண முடியல. ஸோ அந்த 500 ITCக்கு இப்போ நம்ம ITC ஹோட்டல் ஷேரும் கிடைக்குது. எதிர்காலத்தில் இந்த ஹோட்டல் ஷேர் ப்ரைஸும் மேலே ஏறி வரலாம். அந்த மாதிரி எத்தனை வகையில் நம்மளுக்கு அந்த கிடைக்கக்கூடிய வருமானத்தை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால கிடைக்குது பாருங்க. நண்பர்களே, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் போடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது பெரும்பாலும் இந்த பொலிட்டீஷியனில் இருக்கிறவங்க தான் அதில் லைவ் ஸ்ட்ரீமிங் போடுவாங்க. நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் எவ்வளோ வால்டிலிட்டி இருக்குது அப்படின்றதுக்காக நம்மளும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த ரிசல்ட் வர்ற அன்னைக்கு நம்ம லைவ் ஒரு தடவை வந்து பார்க்கலாம் தான். இது ஒரு நல்ல ஐடியா தான். நான் எப்படின்றது பார்த்துட்டு சொல்கிறேன். ஜூன் 4 இப்போ காலையில் 9 மணிக்கே வரணுமே, அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்புறம் எப்போ இருந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பெட்டியை உடச்சி என்ன ஆரம்பிப்பாங்க தெரியாது. அதுக்கு ஒரு 11 மணி 12 மணி ஆகுதுன்னா அப்போ 3 மணி நேரம் வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கணும். அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. சரி நண்பர்களே, இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.